பீர்க்கங்காய் செய்வது எப்படி பார்க்கலாமா? வாங்க. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு 1/4 கிளாஸ் போதும். அது போதுமான அளவு தான். அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். வெந்துட்டுருக்க நேரத்தில் பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவி கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காவும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அது வெந்துட்டுருக்க நேரத்தில் ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு அதுவும் வெந்துட்டுருக்கட்டும். அந்த நேரத்தில் 5 பல் பூண்டு எடுத்து நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. இன்னும் சுவையாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்த பிறகு இப்படி தான் இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க போது சுவையும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ ஃபைனல் டச். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் இன்னும் ருசி பயங்கரமாக இருக்கும். அதுக்காக தான் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு செஞ்சு வச்சுருக்க பீர்க்கங்காய் கூட்டை அதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம மல்லி இலை. அவங்கள எடுத்து தூவி விடுங்க. ருசி பயங்கரமாகவே இருக்கும்.